ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு தான் ஆரோன் அழைக்கப்பட்டிருந்தார். எல்லா கோத்திரங்களுக்கும் தேவன் குறிப்பிட்ட அழைப்புகளை கொடுத்திருந்தார் என்பது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா அந்த யூதா கோத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணிகன் யூதாவை விட்டு நீங்குவதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து வருவாங்க, ராஜாக்கள் யூதாவினுடைய கோத்திரத்திலிருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா இசக்கார் கோத்திரத்தை குறித்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, இசக்கார் புத்திரர் காலங்களையும் சமயங்களையும் அறியத்தக்க ஞானம் உள்ளவர்களாய் இருந்தார்களாம். தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த அழைப்பு என்ன? அவர்கள் காலங்களையும் சமயங்களையும் கணித்து இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேலுக்கு போதிப்பார்களாம். ஹல்லேலூயா, வழங்குதா? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேலைய அழைப்பு ஆண்டவர் வச்சிருந்தார். அதுல நிறைய பிளெஸிங்ஸ், அந்த கோத்திரத்துக்குரிய அழைப்பு ஆசீர்வாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா யாக்கோபு ஆசீர்வதித்ததிலும் மோசே ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களையும் ரெண்டுலயும் நீங்க பார்க்கலாம். அதுல இருக்கும் நிச்சயமா எங்கேயோ அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். இப்போ ஆரோன் குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அழைப்பு தேவனுக்கு ஆராதனை செய்வது, ஆசாரிய ஊழியம் செய்வது. இந்த ஊழியத்தை அவர்கள் செய்ய வந்த பொழுது அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வாக்குவாதம் எழும்புது. எப்போ? வனாந்திரத்துல சுத்தி திரிஞ்ச போவெல்லாம் இல்ல, எப்போ அந்த கூடாரத்தை தோல்ல தூக்கிட்டு அந்த வெயிட்டான பொருள் எல்லாத்தையும் தோல்ல தூக்கிட்டு வனாந்திரத்துல வேர்க்க விறுவிறுக்க நடக்கணுமோ அப்பெல்லாம் யாருமே என்ன செய்யல, ஆர்கியூ பண்ணல. எப்ப ஆர்கியூ பண்றான்? எப்ப ஆர்கியூமெண்ட் வந்துச்சு? கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க, கானான் தேசத்துக்குள்ள நிலைநாட்டப்பட்டுட்டாங்க. இப்ப எங்கேயும் தூக்கி சுமக்க தேவையில்ல. இப்போதான் வாக்குவாதம் வருது. ரைட்? ஆரோனோடும் மோசையோடும் தேர் கோயிங் டு கம், அதாவது இன்னும் வரல, எங்க வர போறாங்க? அந்த தேசத்துக்குள்ள வரப்போகும் காலகட்டத்துல. ரைட்? அந்த வரப்போகும் காலகட்டத்துல தான் என்ன வருது? வாக்குவாதம் வருது. என்ன? நீங்க மட்டும்தான் செய்வீங்களா? நீங்க மட்டும்தான் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுவீங்களா? நாங்களும் பண்ணுவோம். நாங்க மட்டும் செய்யக்கூடாதா? நாங்க மட்டும் அழைப்பு பெற்றவர்கள் இல்லையா? நீங்க அழைப்பு பெற்றிருக்கிறீங்க, ஆனா உங்க அழைப்பு வேற, ஆரோனுடைய அழைப்பு வேற. நல்லா கவனிங்க, உங்களுக்கு எங்க அழைப்பு இருக்கிறதோ அங்கேதான் எதிர்ப்பு வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எங்கே அழைப்பு இருக்கிறதோ அங்கேதான் அதிகமான எதிர்ப்பும் வரும். Satan will oppose you the strongest in exactly the very place where God has called you. ஆண்டவர் எங்க உங்களை அழைத்திருக்கிறாரோ அங்கேதான் உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆரோன் ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த இடத்துலதான் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவருக்கு எதிர்த்து போராடுறாங்க. ஆரோனுக்கும் அவர் குமாரருக்கும் விரோதமா போராட்டம். இப்ப ஆண்டவர் சொல்றார், இதை செட்டில் பண்ணிடுறேன்ப்பா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். இனிமேல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நான் இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டாந்துறேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய சொன்னார் பாருங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. ஓகே, இப்ப ஆண்டவர் சொல்றாரு 12 கோத்திரங்கள் இருக்கு இஸ்ரவேல்ல. 12 கோத்திரங்கள்ட்டையும் ஒவ்வொரு கோல அந்த கோத்திரத்தினுடைய பிரபுவினுடைய கோல். ரைட்? அதான சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? from all their chiefs. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபு ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவின் இடத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோத்திரத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் அந்த கோத்திரத்தின் மேல அதிகாரம் இருக்கு. ரைட்? அவனுடைய கோல் அவனுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 12 கோத்திரத்துடைய அந்த பிரபுக்களினுடைய
அதிகாரத்தை சித்தரிக்கும் கோலை கொண்டு வந்து என்னுடைய சமூகத்துல வை. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கோத்திரமும் அழைக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. ரைட்? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கத்தான் செய்து. ஆனா தேவன் எந்த கோத்திரத்தையும் அவர்களுடைய அழைப்பை மாற்றி செயல்பட விடவில்லை என்பதுதான் இது முக்கியம். இந்த கோல் வந்து இட்ஸ் a symbol of authority. அந்த பிரபுவினுடைய அதிகாரத்தின் சின்னமாய் இருக்கிறது. அந்த அதிகாரம் இருந்தும் ஒருத்தருடைய கோல் தான் அந்த அழைப்புக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று, என்னங்க அழைப்புன்னு பேசுறீங்க, நான் போய் நிறைவேற்றணும்னு சொல்றீங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதே. கவலையே படாதீங்க, நீங்க பண்ண வேண்டியது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்பர் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஓகே, இப்போ இந்த கோல் துளிர்த்து இருக்கிறத வாசித்தோடனே சரி இதை பத்தி தான் பேச போறோம்னு நினைப்பீங்க. ஆனா நான் உனக்கு கேட்க போறேன் இப்போ உங்கள்கிட்ட. இந்த கோல் துளிர்த்தது, பூ பூத்தது, பழங்களை கொடுத்தது. ஆண்டவர் காட்டுறாரு, இந்த கோல் தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிற கோல், இந்த கோலுக்கு தான் இந்த அழைப்பு இருக்கு. என்ன அழைப்பு? ஆசாரிய அழைப்பு இருக்குன்னு காட்டிட்டாரு. ஆனா இந்த கோல் எங்க இருக்கு? இப்போ இந்த கோல் எங்க இருக்கு? நம்ம வாசிக்கிற இந்த வசனத்துல அந்த கோல் எங்க இருக்கு? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக. உடன்படிக்கை பெட்டிக்கு என்னங்க விசேஷம்? உடன்படிக்கை பெட்டியின் மேல் என்ன இறங்கி வரும்? தேவ பிரசன்னம் இறங்கி வரும். தேவ பிரசன்னம் இறங்கி வர்ற இடத்துலதான் அந்த கோல் துளிர் விட முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இன்னும் புரியலன்னா இன்னும் சொல்றேன். நான் சொன்னேன் பாருங்க, ஆசாரிய ஊழியத்தை முதலாவது நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை தான் பிரதான ஊழியம். நீங்க கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் பொழுதுதான், நீங்க அந்த இடத்துல வரும் பொழுதுதான் உங்க அழைப்பு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ புரியுதா? இதுக்குதான் நாங்க இங்க வந்து ஆராதனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் வர்ஷிப் லீடர்ஸ் நீங்க எடுங்க, நாங்க பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிறோம், பிரசங்கம் தான் நமக்கு நல்ல ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம். நாங்க ஏன் இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா ரொம்ப வர்ஷிப்புக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து, ஏன் வர்ஷிப்பை உங்களை ஆராதிங்க ஆராதிங்க ஆராதிங்க? எத்தனை பேர் வித்தியாசத்தை உணர ஆரம்பிச்சிருக்கிறீங்க? உணர ஆரம்பிச்சிட்டீங்களா? காரணம் என்னன்னா, நீங்க அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் குள்ள வந்தாதான், அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் குள்ளதான் உங்க அழைப்பு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அல்லேலூயா! என் கூட இருக்கிறீங்களா? நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது, இன்னைக்கு விடுறது இல்லை, நீங்க சொல்லித்தான் உங்களை விடுறது. அல்லேலூயா! புது வருஷத்துக்குள்ள நுழைய போற நீங்க ஒரு நோக்கத்தோட, ஒரு தரிசனத்தோட உள்ள போனோம். அல்லேலூயா! ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே என்னை எப்படி ஆசீர்வதிக்க போறீங்க, ஆண்டவரே என்ன செய்ய போறீங்க, ஆண்டவரே என்னை எப்படியெல்லாம் நீங்க உயர்த்த போறீங்க, ஆண்டவரே கேட்கிற காலம் இல்ல. ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் செய்ய வந்திருக்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படி புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதை நான் செய்ய வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஓகே, இப்போ இங்க வந்து அந்த கோலை பாத்தீங்கன்னா என்ன செஞ்சதான், கோல் வந்து வெறும் ஒரு இது, அங்க எங்கேயாச்சும் ஒரு சின்ன இலை ஒரு துளிர் விட்டுருந்ததுன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? மோசே நைட்டோட நைட்டா போய் எங்க இருந்தோ ஒரு கோலை எடுத்துக்கொண்டாந்து ஆரோனுடைய பேரை போட்டுட்டு உள்ள வச்சுட்டார்ப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? சந்தேகமே இல்லாம இவங்களுக்கு என்ன பண்றேன், அது துளிர் விட்டது. அப்படின்னா என்ன இருக்கு? மொக்கு இருக்கு அங்கங்க, அதுக்கு மேல பூ பூத்து இருக்கு, அதுவும் இல்லாமல் அங்க பழங்களும் இருக்கிறது. ஒரே கிளையில 3 ஒரே நேரத்துல வருமா? வராது. ஒண்ணு மொக்கு இருக்கும், இல்லனா பூ இருக்கும், இல்லனா பழம் இருக்கும். ஆனா மூணையும், ஆல் 3 ஸ்டேஜஸ் வந்து ஆண்டவர் ஒரே கோல்ல வச்ச உடனே ஒருத்தனாலையும் ஆர்கியூ பண்ணவே முடியல. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கோல் ரொம்ப முக்கியம். அந்த கோல் தான் ஒரு மனிதனுடைய அதிகாரத்தை குறிக்கும் சின்னமா இருக்கிறது. அப்போ அந்த கோலை வந்து
ஆண்டவர் துளிர்க்க வச்ச உடனே யாராலையும் ஆர்கியூ பண்ணவே முடியல. உண்மையிலே கர்த்தர் ஆரோனைத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது அங்க உறுதியாயிடுச்சு. இப்போ இதே வார்த்தைய தாவீதுக்கு தேவன் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அங்க அந்த அதிகாரத்தை குறிக்கும் பொருள் வித்தியாசமானது. நம்ம ஆரோனுடைய சம்பவத்துல பார்க்கும்போது அந்த அதிகாரத்தை குறிக்கும் பொருள் என்ன? கோல். தாவீதுடைய சம்பவத்துல நம்ம அந்த அதிகாரம் துளிர் விடுகிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் 2 காரியத்தை சொல்றார். கிரீடம் என்றும் சொல்லுகிறார், கொம்பு என்றும் சொல்லுகிறார். வாசிக்கலாமே சங்கீதம் 132 17 18 வசனங்கள். Psalm 132 verses 17 and 18. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இப்ப நல்லா கவனிங்க, முளைக்க பண்ணுவேன், பூக்கும். ரைட், 2 வார்த்தை இருக்காங்க. அவன் கொம்பை முளைக்க பண்ணுவேன், அவன் கிரீடம் பூக்கும். ரைட், இது 2ம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தைகள் தான். பிளாசம் அல்லது மலருவது என்ற அர்த்தம் தான். ஆனால் 2க்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கு. மூல பாஷையில இது 2க்கும் வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது முதல்ல நீங்க பார்க்கும்போது முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது, முளைக்க பண்றதுன்றது ஜஸ்ட் ஏதோ ஒரு துளிர் விட்டு வெளியில வர்றதில்ல. அது எதை குறிக்கிறதுனா பிரான்ச் அவுட், ஸ்ப்ரெட் அவுட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகரிக்கும் ஒன்றை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இங்க சொல்றாரு தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், அவன் சத்துருக்களுக்கு நான் என்ன செய்வேன்? வெட்கத்தை உடுத்து வைப்பேன், அவன் மீதிலும் அவன் கிரீடம் பூக்கும். அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு? அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அவன் தன் அழைப்புல நிலை நின்று என் வேலையை செய்யும் போது அவனுடைய அதிகாரத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஓகே, என்ன சொல்லுதுன்னா இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். சரி, எப்படி ஜெயம் கொள்ளுகிறோம்? அவர் என் மேல அன்பு கூறுறாரு, நான் கையை கட்டிட்டு உட்கார்ந்துக்குவேன், ஜெயம் வந்துரும். வருமா? வருமா? வராது. எப்படி வரும் ஜெயம்? நம்ம அந்த ஜெயத்தை எடுக்கிறதுக்கு சில வேலை பண்ணணும். ரைட், அதுக்கு என்னன்றது வரேன். ஆனா முதல்ல எண்ணத்தின் மேல ஜெயத்தை எடுக்கணும், அதை சொல்லிடுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஆங்கிலத்துல, தமிழ்லனா 36. ரோமன்ஸ் 8:35 in English, Romans 8:36 in Tamil. ஓகே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. ஓகே, என்ன சொல்லுது? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். இப்போ எனக்கு சொல்லுங்க, இதெல்லாம் எங்க வருது? இதெல்லாம் எங்க உண்டாகும்? உலகத்துல சரீர பிரகாரமான தளத்துல உண்டாகும் காரியங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இத உட்கார்ந்து இத வச்சு புலம்பாத, நான் உன்னை யாராக்கிட்டேன்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நான் மாற்றிட்டேன். சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அல்லேலூயா. மரணத்தை, பாதாளத்தை, பிசாசை, வியாதியை, சுகவீனத்தை, பலவீனத்தை, தரித்திரத்தை எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன். அல்லேலூயா. உலக தளத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டு ஜெயம் எடுத்து உனக்கு ஜெயத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். ரைட், அடுத்தது வெறும் உலக தளத்துல மட்டும்தானா கொடுத்தாரு? இல்ல. நல்லா கவனிங்க, ரோமர் 8:38-39 என்ன சொல்லுது? வாசிக்கலாம். மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு
நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் நடுவுல வர்றதுனால நம்ம வெறும் 37ஆம் வசனத்தை மட்டும் தான் எடுத்துக்குவோம். ஆனா உண்மையிலே சொல்ல போனா 36ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்றோம். ஆனா உண்மையை சொல்ல போனா பின்னாடி வர்றதும் இதுலதான் இணைக்கப்பட்டிருக்குது. ஏன்? அங்கேயும் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? மரணம், ஜீவன். இது ரெண்டு என்னது? ஆவிக்குரிய வல்லமைகள். ரைட்? மரணமும் ஜீவனும் ஆவிக்குரிய வல்லமைகள். அடுத்தது என்ன சொல்றாரு? தேவதூதர்கள், அதிகாரங்கள், அகேன் ஆவிக்குரிய வல்லமைகள். சரீர பிரகாரமான வல்லமைகளா இருந்தாலும் சரி, சரீர தளத்துல உண்டாகும் வல்லமைகளா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தளத்துல உண்டாகும் வல்லமைகளா இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மேலும் நான் உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நான் வச்சுட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதா? நீங்க எல்லாவற்றிலும் ஜெயம் பெற அழைக்கப்பட்டவர்கள். எப்படி ஜெயம் பெறுவீங்க? அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாருங்க உங்க கையில. அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. உட்கார்ந்து அவர்கிட்ட புலம்பாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. ஐயோ இந்த சிஸ்டர் தவறான போதகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணாம என்ன பண்ணுவோம்? பிரச்சனை வராம ஜெபம் பண்றது மத்தவன் குழந்தையா இருக்கிற விசுவாசி. ஓகேயா? பிரச்சனை வந்தா எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு என்று சொல்லி நீங்கள் பிசாசை பார்த்து சொல்லும் போது அவன் உங்களுக்கு விரோதமாய் நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. எந்த வியாதியும், எந்த பலவீனமும், எந்த போராட்டமும், எந்த பிசாசும் நம்மள மேற்கொள்றதா இருக்கக்கூடாது. வராதுன்னு எங்கேயுமே பைபிள்ல சொல்லலைங்க. உங்களுக்கு விரோதமா சாத்தானுடைய வல்லமைகள் வரும். அவன் எவ்வளவு முடியுமோ கட்ட விழ்ப்பான். சுகவீனத்தை, பலவீனத்தை, குறைவை, போராட்டத்தை, பிரச்சனையை கட்ட விழ்ப்பான். ஆனா நீங்க தான் நீங்கள் யார் என்பதையும் உங்கள் அழைப்பு என்ன என்பதையும் உணர்ந்து அதிலே நீங்கள் நிலை நிற்கும் போது மட்டும்தான் அதிலே நீங்கள் வெற்றியை பெற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சரி, ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். இந்த அதிகாரத்தை எப்படிங்க நான் காண்பிக்கிறது? அதிகாரம் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க அதிகாரம் இருக்கு எனக்கிட்டன்னு? சரி, வசனம் என்ன வாஸ்தம்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. ஓகே, அவருக்கு நிறைவா இருக்கணும். இப்போ யோசித்து பாருங்க, ஒரு குழந்தையோடைய ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரத்தின் மேல ஒரு வயசானவருடைய தலையை வச்சிருக்கிறோம். அதாவது நாங்க இத பண்ணுவோம், எடிட்டிங்ல பண்ணுவோம். எடிட்டிங்ல என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தருடைய சரீரத்துல இன்னொருத்தருடைய தலையை கொண்டாந்து வச்சிருவோம். அவங்க சாதாரண ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்கள சூட் போட்டவங்களா காட்டணும் அப்படின்னா இந்த தலையை மட்டும் போட்டோஷாப்ல இப்ப ரொம்ப ஈஸியாயிருச்சு, கேன்வாலாம் ரொம்ப ஈஸியாயிருச்சு, அப்படியே எடுத்து டக்குன்னு அந்த தலையை மாத்தி வச்சிடலாம். ரைட்? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு படம் நான் உருவாக்குறேன். எப்படின்னா, ஒரு குழந்தையோடைய உடம்பு இருக்கு, குழந்தையோடைய உடம்பின் மேல ஒரு பெரியவருடைய தலை இருக்கு. இந்த போட்டோ நான் கொண்டாந்து உங்கள்ட்ட காட்டுறேன். நான் சொல்றேன், பாருங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க உலகத்துலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சும்மா கதை விடாதீங்க, எங்களுக்கு தெரியாது, இப்படி எந்த மனுஷனும் உலகத்துல இருக்கவே முடியாது. அந்த தலை எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கு ஏற்ற வளர்ச்சி சரீரத்துக்கு இருக்கும். அல்லது வளர்ச்சி இல்லைன்னா அந்த தலையும் அப்படிதான் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாயையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? மாயையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? தலையாகிய அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் சபையாகிய நாமோ அவருடைய வளர்ச்சிக்கு தக்கதான வளர்ச்சி அடைந்து அவருடைய அதிகாரம் தான் நம்முடைய அதிகாரம் என்பதை நம்ம ரியலைஸ் பண்ணாம குறைவுகள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால we have still not come to the fullness in Christ Jesus. Hallelujah. அவர் தலையா இருந்தா தலைக்குள்ள இருக்கிறதெல்லாம் சரீரத்துக்குள்ள இருக்கணும். வேற ரத்தம் ஓடுமாங்க உங்க தலைக்கும் உங்க சரீரத்துக்கும்?
இதுக்கு மேல வேற ரத்தம், இதுக்கு கீழே வேற ரத்தம் இருக்குமா? இருக்கவே முடியாது. It's only one blood that flows through your entire body. அதே போல கிறிஸ்து தலையாயிருப்பாரானால் நீங்கள் சரீரமாயிருப்பீர்களானால் அவருக்குள் என்ன இருக்கிறதோ அதேதான் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அதே அதிகாரம் தான் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தினால சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை எப்படி வெளிப்படுத்துறது சொல்லி முடிச்சறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Ephesians chapter 6 verse 17. இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, நல்லா கவனிங்க. அந்த எபேசியர் 6ல இருக்கிற எல்லாமே பாதுகாப்புக்கான கவசம். உங்கள் விசுவாசம் உங்கள் பாதுகாப்பு, உங்கள் நீதி உங்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு பாதுகாப்பு, கிறிஸ்துவுக்காக எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பது உங்கள் பாதுகாப்பு. ஆனால் பாதுகாப்பை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. சத்ருவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? அவனை அட்டாக் பண்ற ஆயுதம் வேணும். ரைட்? மோஸ்ட் ஆஃபன் நம்ம என்ன செய்யறோம்னா அவனுடைய வல்லமைகளோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். அங்க இருந்து ஒரு அக்கினியாஸ்திரத்தை தூக்கி போடுறோம், அதை தட்டி விட்டுறோம். அடுத்தது இங்க இருந்து வருது, இங்க தட்டி விட்டுறோம். இங்க வருது, இங்க தட்டி விட்டுறோம். இப்படியே ஓடி 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 டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவன் தூக்கி எறிகிறதெல்லாத்தையும் தட்டி 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 விட்டு விட்டு உபவாசம் இருந்து வாழ்க்கையே உபவாசத்துல ஓடி எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கிறோம். நீங்க முன்னேற்றம் அடையவே மாட்டீங்க, அந்த இடத்துல தான் இருப்பீங்க. என்னைக்கு முன்னேற்றம் அடைவீங்க? அதை உங்களுக்கு விரோதமாய் அனுப்பி கொண்டிருக்கிற சத்ருவை என்றைக்கு நீங்கள் வார்த்தை என்னும் பட்டயத்தை எடுத்து அடிக்கிறீங்களோ அன்னைக்கு அவன் வெட்டுண்டு விழுவான், நீங்கள் முன்னேறி கொண்டு போவீர்கள். அல்லேலூயா. ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் போது அந்த வசனம் அழகா சொல்லுது, ரேமா. ரேமானா என்ன? என் இருதயத்தில் இருக்கிற வார்த்தை அல்ல, என் சிந்தையில இருக்கிற வார்த்தை அல்ல, என் வேதத்துல இருக்கிற வார்த்தை அல்ல, என் போன்ல இருக்கிற வார்த்தை இல்ல, என் கம்ப்யூட்டர்ல இருக்கிற வார்த்தை இல்ல, என் வாயில இருக்கிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா வரான், வியாதியை கொண்டாடுறான், என்ன சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தினால பிசாசே நான் உனக்கு சொல்லுகிறேன், தன் சரீரத்துல காயங்களை ஏற்றுக்கொண்டு தன் காயத்தின் தழுவுகளால் எனக்கு சுகமா கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு. அவர் ரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்பட்டுருச்சு. பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இங்க பலன் செய்யாது. பிசாசே, தூக்கி கொண்டு ஓடு. இந்த சரீரம் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறது. அதை உடனே ரிஜெக்ட் பண்ணும், மைண்ட்ல ரிஜெக்ட் பண்ணும், வாயினால சொல்லிடணும், அறிக்கை செய்யணும். பல நேரத்துல பிசாசு பயத்தை கொண்டு வருவான், எண்ணத்தை கொண்டு வருவான். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வரிசையா தொடர்ச்சியா ஒரே சம்பவத்தை பல இடத்துல இருந்து கேட்பான், ஐயோ இவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது, ஒருவேளை நமக்கு நடந்துட்டா அப்படின்னு பிசாசு மைண்ட்ல தாட்டை கொண்டாடும் போது, சரி நம்ம இதுல இப்படி தைரியமா இருந்து நம்ம ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து அங்கே ரெஃப்யூட் பண்ணுங்க. இன் ஜீசஸ் மைட்டி நேம். பொல்லாத பிசாசே, உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு. ஏன்னா எங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் வருவான்? இங்கதான் வருவான். இத பிடிச்சிட்டான்னா உங்க சரீரத்தை முழுசா அடக்கிடுவான். உங்க சிந்தையை பிடிச்சிட்டான்னா உங்க சரீரம் முழுவதையும் அடக்கிடுவான். பயம், சந்தேகம், கேள்விகள் வருதா? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு. உனக்கு இடம் கொடுக்கறதுக்கு நான் ஆள் இல்ல. உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தினால ஓடு. வார்த்தையை பயன்படுத்துங்க, பட்டயத்தை எடுங்க, பேசுங்க. தரித்திரம் வருதா? சொல்லுங்க, பணக்குறைவு, பணத்தேவை, சந்திக்க முடியல, போராடுறேன். அவருடைய தரித்திரத்தினாலே என்னை ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக அவர் செய்திருக்கிறார். அதுக்குன்னு கோடி கோடியா பணம் வரும் கொட்டுன்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஐஸ்வர்யம் என்பது அந்தந்த நேரத்துல உங்க தேவையை சந்திப்பார். He will meet your every need. Hallelujah. உங்கள் எல்லா தேவைகளையும் அந்தந்த நேரத்துல அந்தந்த ஸ்தலத்துல அவர் சந்திப்பார். அதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். வியாதி வராதுன்னு சொல்லல, வந்தா நீங்க சொல்லணும், பொல்லாத பிசாசே தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்ட, இயேசுவின் நாமத்தினால எடுத்துக்கொண்டு ஓடு.
உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு. நான் உன்னை அனுமதிக்கிறது இல்ல. வசனம் தெரிஞ்சாதான் வசனம் வாயிலிருந்து பட்டு 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 பட்டுன்னு வரும். விளங்குதா? வசனம் தெரியலனா உங்ககிட்ட ஆவியின் பட்டயமும் இல்ல, நீங்க யூஸ் பண்ணவும் முடியாது. நீங்க வல்லமைய கொண்டு போராடலாம், உங்க அபிஷேகத்தை கொண்டு போராடி 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 நீங்க எவ்வளவு வேணா செய்யலாம். ஆனா தேவ பிரசன்னத்துக்குள் வரும்பொழுதுதான் அதிகாரம் கட்டவிழ்க்கப்படுகிறது. அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியே போகும்போது சத்துருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தினாலே நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் நிலை நிற்பீர்கள். அல்லேலூயா.